நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நேராக செய்திக்கு செல்ல விரும்புகிறேன். நொந்து போய் இருக்கிற இழப்புகளை, தோல்விகளை சந்தித்திருக்கிற நபர்களை நம்ம சந்தித்திருப்போம். நல்ல எண்ணத்தில் அவர்களுக்கு உதவுறதற்கு நம்ம நினைச்சிருப்போம். அவங்கள உற்சாகப்படுத்த, ஊக்கப்படுத்த விரும்பினதுனால நம்ம அவங்கள சந்திச்சிருப்போம். அது தொடர்பாக 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில விஷயங்களை பேச விரும்புறேன். நொந்து போய் இருக்கிற இழப்புகளை, தோல்விகளை சந்தித்திருக்கிற ஏதேனும் ஒன்று குறித்து மிகுந்த குழப்பத்தில் இருக்கிற நபர்களை நம்ம சந்திக்கும் போது அவங்கள எப்படி எதிர்கொள்றதுன்னு இந்த வேத பகுதியிலிருந்து நாம தியானிக்கலாம். எலியாவுக்கு அதுதான் கடைசி நாளாக இருக்கும், அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போறாரு அப்படின்ற ஒரு செய்தி சொல்லப்படுது. எலிசாவை பாருங்க, அவர் எலியாவோட ரொம்ப காலமா பயணிக்கிறாரு, அவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரு. இந்த ஒரு முக்கியமான உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். எலிசா நம்மள மாதிரி ஒரு மனுஷன்தான், அவருக்கும் உணர்வுகள் இருக்கும் இல்லையா? அவர் ரொம்பவே கலங்கி போயிருப்பாரு. என்னோட கல்லூரி காலத்தை நான் நினைச்சு பாக்குறேன். 4 வருஷம் தங்கி படிச்சேன். அந்த 4 வருஷம் முடிச்சிட்டு புறப்படுறப்ப எங்கள்ல நிறைய பேர் நாங்க அழுதுட்டு இருந்தோம். திரும்ப நாம சந்திக்க வாய்ப்பு இருக்குமோ இருக்காதோன்னு நினைச்சு நாங்க அழுதோம். வெறும் 4 வருஷம் தான் அந்த ஒரு வானா, அதுக்கு நாங்க அழுதுட்டு இருந்தோம். இடையில எங்களுக்கு வார இறுதி நாட்கள், விடுமுறை காலங்கள்லாம் இருந்துச்சாக முழுசா 4 வருஷங்கள் கூட நாங்க சொல்லிட முடியாது. என்ன சொல்ல வர்றேன், சுமார் 4 வருஷங்கள் தான் நாங்க பழகி இருக்கிறோம். ஆனா அந்த பிரிவையே தாங்க முடியாம நாங்க அழுதோம். அப்படின்னா 10 வருஷத்துக்கும் மேல எலியாவுக்கு ஊழியம் செஞ்சுட்டு வந்த எலிசாவோட உணர்வு எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 3 பாருங்க. பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். 5ஆம் வசனம் பாருங்க. எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். ஆக எலிசாவுக்கு அது தெரியும். என்ன சொல்ல வர்றேன், ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் உண்மை தெரியும் அப்படின்ற சூழல்ல நீங்க திரும்ப திரும்ப போய் அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ தோத்து போயிட்டியே, வேலையை விட்டுட்டியே, இனிமே வேலை எப்படி கிடைக்கும், இப்படிலாம் அவங்க ஏற்கனவே வேதனையில இருக்கிறப்ப திரும்ப திரும்ப போய் ஞாபகப்படுத்திட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் இதைத்தான் நாம செய்யறோம். எலிசா என்ன சொன்னாரு தெரியுமா? அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். 3ஆம் வசனத்திலையும் சொல்றாரு, 5ஆம் வசனத்திலையும் அதையே சொல்றாரு. இழப்புல இருக்கிற ஒருத்தரை சந்திக்கிறப்ப நீங்க அவங்களுக்கு திரும்ப திரும்ப அதையே ஞாபகப்படுத்த தேவையில்லை, அவங்கள தூண்ட தேவையில்லை, அவங்களோட சூழலை ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஆக்க வேண்டியதில்லை. நான் வேலை செய்யற இடத்துல ஒரு நண்பர் அவரோட உறவினர் சகோதரி ஒருத்தரை இழந்ததை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு நடந்த ஒரு மரணம். நிறைய பேர் வந்து அவங்களுடைய துக்கத்துல கலந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா நிறைய பேருக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. நீங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்திருக்கணுங்க, நீங்க இப்படி செஞ்சிருக்கலாங்க, ஆமா புதைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பாத்தீங்களா, உயிரோடு இல்லைல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல பணத்தை பிடுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கங்க, இப்படிலாம் பேசுறாங்க ஜான் அப்படின்னு அவரு என்கிட்ட ரொம்ப வருத்தத்தோட சொன்னாரு. நாங்க ஏற்கனவே அவங்கள இழந்த துக்கத்துல இருக்கிறோம், இவங்க கேட்கிற கேள்விங்க எங்களை ரொம்ப துக்கப்படுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. ரிக் வாரனோட பையன் இறந்திருந்தப்ப அதை எப்படி கையாண்டீங்கன்னு ஒருத்தர் அவரை கேட்டார். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னுடைய கவனத்தை ஈர்த்துச்சு. வந்திருந்த நிறைய பேர் என்ன சமாதானப்படுத்த என்னெல்லாமோ சொன்னாங்க. அதுக்கு பதிலாக அவர் சொன்னது என்னதுதான் முக்கியமானது, நீங்க வந்தது நல்லது, எங்களுக்கு பக்கபலமா ஆதரவா நீங்க வந்து நிக்கிறது நல்ல விஷயம்தான், நாங்க ரொம்ப கஷ்டமான சூழல்ல இருக்கிறோம், ஆனா தயவு செஞ்சு வாயை திறக்காதீங்க, வந்தது நல்லது ஆனா வாயை திறக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்படியான கடினமான சூழல்கள் வழியா கடந்து போயிட்டு இருக்கிற மக்களை சந்திக்கிறப்ப, அதாவது நான் அன்பான யாரையாச்சும் இழந்த ஒரு சூழலை பத்தி மட்டும் பேசல, ஒருவேளை ஒரு வியாதியால வேதனைப்பட்டு இருக்கலாம், ஏதாச்சும் முக்கியமான ஒரு எக்ஸாம்ல தோத்து போனதுனால அல்லது அதை சரியா செய்யலன்னு ஒருவேளை அவங்க அழுதுட்டு இருக்கலாம், வேலையை இழந்துட்டதுனால வேதனையோட இருந்திருக்கலாம்,
இப்படி எந்த ஒரு சூழலையும் கேட்கிறப்ப நாம போய் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அவங்களோட துயரத்தை மேலும் அதிகமா துயரமா மாத்திடக்கூடாது. அவங்களோட ஆதரவா நிக்கலாம், அவங்கள உற்சாகப்படுத்தலாம். ஆனா தேவையில்லாததை பேசாதபடிக்கு வாயை அடக்கிக்கவும் கத்துக்கணும். நிலைமையை மேலும் மேலும் மோசமா நாம மாத்திடக்கூடாது. யோபுவுடைய நண்பர்களும் இப்படித்தான் செஞ்சாங்க. அவங்க யோபுக்கு உதவி செய்யறோம்னு போனாங்க. ஆனா கடைசியில அங்க போய் யோபுவோட விவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. ஏற்கனவே மோசமான ஒரு சூழல்ல கடந்து போயிட்டு இருக்கிறவங்கள இன்னமும் மோசமான சூழல்ல தள்ளி விட்டுறாதீங்க. அவங்களுக்கு நலமான ஏதாச்சும் உங்களால சொல்ல முடியலையா? நீங்க பேசுற வார்த்தையினால ஒருத்தங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியலையா? தயவு செஞ்சு வாயை திறக்காதீங்க. அதுதான் முதிர்ச்சியான ஒரு வழி. அப்படியான ஒரு முதிர்ச்சியான மனநிலையை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தருவாராக. வேதனையோட காயத்தோட இருக்கிறவங்க, உங்க சொந்த குடும்பத்துல உள்ளவங்களா இருக்கலாம், உங்களோட வேலை ஸ்தலத்துல இருக்கவங்களா இருக்கலாம், உங்க பள்ளி அல்லது கல்லூரியில் இருக்கிறவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவா அவங்க கூடவே நில்லுங்க, உற்சாகப்படுத்துங்க. அவங்கள மேலும் அதிகமா நான் காயப்படுத்திடக்கூடாது, வேதனையை தூண்டி விட்டுறக்கூடாது, இருக்கிறத விட இன்னும் வருத்தமான ஒரு சூழலுக்கு நான் தள்ளிவிடக் கூடாதுன்றதுல தெளிவா இருங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் தாரும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.